வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நம்ம டெய்லி சப்பாத்தி சாப்பிட்றவங்களா இருந்தால் போர் அடிச்சிடும். அதனால் இன்றைக்கி வித்தியாசமாக வெஜிடபிள் வச்சு ஒரு சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மசாலா சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். நான் கோதுமை மாவை பிணைஞ்சி வச்சுருக்கேன். ஒரு 300 கிராம் கோதுமை மாவு பிணைஞ்சி எடுத்து வச்சிட்டேன். நார்மலாக நம்ம செய்கிற மாதிரி தான் சப்பாத்திக்கு போட்டால் எந்த மாதிரி பிணையுமோ அந்த மாதிரி பிணைஞ்சி வச்சுருக்கேன். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், வெங்காயம் அதாவது பெரிய வெங்காயமாக இருக்கிறதுல சின்னதாக எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு பவுல் சின்ன பவுலில் வச்சுருக்கேன். பீன்ஸ் ஒரு 3 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் சின்னதாக 1 திருவி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு 25 கிராம், பச்சை பட்டாணியும் ஒரு 25 கிராம், 3 பச்சை மிளகாய், கரம் மசாலா பொடி ஒரு 1/2 ஸ்பூன், பட்டர் நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயும் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு. இப்போ பாருங்கள், நம்ம சப்பாத்திக்கு இந்த கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு இதை கழுவிட்டு வச்சுருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த பீன்ஸும் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த பட்டாணி பாருங்கள், இது நூக்கல். நான் தேவையான பொருளில் சொல்ல மறந்துட்டேன், அதனால் நூக்கலும் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த கேரட் சேர்த்துக்கலாம். இது கூட இந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு நம்ம நல்லா வேக வச்சிடலாம். பாருங்கள், தண்ணி நிறைய விடாதீங்க. தண்ணி நிறைய விட்டிங்கன்னா ஒரு மாதிரி கொலன்னு போயிடும். இதுக்கு முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டால் போதும். ஃபஸ்ட்டு 1 கப்பு விட்டேன். இப்போ ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் போடுவோம். இப்போ இது 3 விசில் வந்துடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். ப்ரெஷர் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இதில் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். ஒன்றில் வடித்து வச்சுட்டு இது நல்லா கொஞ்சம் ஆறட்டும். பாருங்கள், இந்த தண்ணியை நம்ம கீழே கொட்ட வேணாம். இதில் கொஞ்சோண்டு பெப்பர் பொடி போட்டு நம்ம ஜூஸ் மாதிரி கூட இதை குடிச்சிடலாம். அப்படி இல்லை குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்க யாருன்னா இருந்தாங்கன்னா இதில் நீங்கள் சாப்பாடு போட்டு மிக்சியில் அடித்து ஊட்டலாம். இல்லைனா இட்லிக்கு இதை ஊற்றிட்டு ஊட்டலாம். இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்படி இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா சப்பாத்தி பிணையும் போது இந்த தண்ணியை யூஸ் பண்ணி சப்பாத்தி பிணைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு பேரும் இருக்குது, காரப்போலி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இது மைதா மாவுலேயும் செய்யலாம், நம்ம கோதுமை மாவுலேயும் செய்யலாம். இந்த சப்பாத்தியை நம்ம இப்போ மைதா ரொம்ப யூஸ் பண்ணாத தொட்டு நான் கோதுமை மாவில் செய்கிறேன். இப்போ இந்த தேங்காயும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மிளகுத்தூள், அடுத்து கரம் மசாலா பொடி, அடுத்து ஜீரகத்தூள், இது எல்லாமே போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம் மிக்சியில். பாருங்கள், இந்த அளவுக்கு மசிச்சிங்கன்னா போதும். இப்போ நம்ம அடுப்பில் கல்லை வச்சிடலாம். கல் சூடாகிட்டே இருக்கட்டும். பாருங்கள், இந்த சப்பாத்தி கட்டையில் ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவிக்கலாம். மாவு பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தலை அப்படின்னு சொல்லிட்டு பிணைஞ்சிக்கங்க. இப்போ இந்த மாவை நல்லா இப்படி தட்டிக்கலாம். எங்கேயாவது நம்ம நைட்டு நம்ம ட்ரெயினில் போகிறோம் இல்லை பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா நம்ம குழம்பு தனியாக கொண்டு போகிறதுக்கு சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி செஞ்சு நம்ம பேக் பண்ணி கொண்டு போயிடலாம். பாருங்கள், லைட்டாக நல்லா எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு திக்காக தான் நீங்கள் போடணும். ரொம்ப மெலிசாக போட முடியாது. இதை எல்லாம் வெளியில் வந்துடும். பாருங்கள், ஒரு போலி சைஸுக்கு தான் நம்ம இதை போட்டு எடுக்க முடியும். இந்த கல்லில் போட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் கொஞ்சம் தட்டிக்கலாம். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இப்படி பட்டர் போட்டுக்கோங்க. டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நெய் கூட போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பட்டர் பிடிக்காது அப்படின்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தட்டிக்கங்க. இந்த ஓரத்தில் கொஞ்சம் நல்லா மெலிசாக அப்படி தட்டிக்கங்க. நடுப்புற கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். நல்லா சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். லைட்டாக இதை தட்டும் போது பார்த்திங்கன்னா எண்ணெய் தொட்டுக்கங்க. பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயில் வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம், நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ சப்பாத்தியே டெய்லி சாப்பிட்றவங்க அப்படின்னா இதை நைட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான சுவையான
ஒரு வெஜிடபிள் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து காரப்போலின்னும் நம்ம பேர் சொல்லிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. நீங்கள் அப்படியே வந்து நம்ம பேக் பண்ணி கொண்டு போனோம்னா வெறும்னே இதை சாப்பிட்டுக்கலாம். பஸ்லலாம் வந்து குழம்பு, சட்னி, அதுக்கு குருமா இதெல்லாம் இல்லாமல் அழகாக சாப்பிட்டுக்கலாம். நம்ம ட்ராவல் பண்ணும்போது இப்போ நைட்டு டைமோ இல்லை காலையில் டைமோ இதை செஞ்சு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.